சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிலுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கார்டு வைத்து இருப்பவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்றை தமிழ்நாடு அரசு அனுப்பியுள்ளது. பொது விநியோக திட்டத்தின்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 2024 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில், மேலும் நியாய விலை கடைகளில் 13/7/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு. இன்னொரு பக்கம் NFSA 2013 கீழ் இலவச ரேஷன் வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் நடைபெறும் ரேஷன் மோசடிகளை தடுக்கவும், அட்டைதாரர்கள் இல்லாதவர்களுக்கு ரேஷன் வழங்கவும் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நன்மைகளை பெறுதல். ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024 ஆகும். ஆதார் இணைப்பை பின்வரும் வழிகளில் எளிதாக செய்ய முடியும். ஆன்லைன் நடைமுறை, ஆஃப்லைன் நடைமுறை. TNEPDS மொபைல் ஆப் மூலம் ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பதற்கான ஆன்லைன் நடைமுறை. TNPDS அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும், முகப்பு பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பை கிளிக் செய்யவும், உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்டு தேடவும், இப்போது குடும்ப பட்டியலிலிருந்து உங்கள் பெயரை தேர்ந்தெடுக்கவும், உங்கள் ஆதார் அட்டை எண்ணை உள்ளிட்டு OTP அல்லது கைரேகை மூலம் சரிபார்க்கவும். இப்போது உங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். ஆதார் ரேஷன் கார்டு ஆஃப்லைன் நடைமுறை. உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு நீங்கள் ரேஷன் கிடைக்கும் இடங்களுக்கு செல்லவும், உங்கள் ஆதார் அட்டையின் நகல்களை கடையில் சமர்ப்பிக்கவும், பயோமெட்ரிக் இயந்திரத்தில் உங்கள் விரலை வைக்கவும், உங்கள் விரலை படித்த பிறகு உங்கள் ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். மொபைல் ஆப் மூலம் ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு. உங்கள் ஆப் பிளே ஸ்டோரிலிருந்து TNEPDS மொபைல் செயலியை பதிவிறக்கவும், உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை பயன்படுத்தி உள்நுழையவும். இப்போது ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு பட்டனை கிளிக் செய்யவும், உங்கள் விரல்களை உள்ளிட்டு OTPயை பயன்படுத்தி சரிபார்க்கவும். இப்போது உங்கள் ஆதார் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.